உலகிலுள்ள அனைத்து கஷ்டங்களுக்கும் இப்பொழுது அடைக்கலம் கொடுத்து கொண்டிருப்பது யார் என்று கேட்டால் அது கடகராசி அன்பர்கள்தான். கடகராசி அன்பர்கள் படும் கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமில்லை. அப்படி கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து வரும் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இருக்கிற ஒரே கேள்வி, ரொம்ப நாளாக எங்களுக்கு அஷ்டம சனி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, எப்போ தான் எங்களுக்கு அஷ்டம சனி தொல்லை முடியும்? இதுதான் உங்களின் கேள்வியாக இருக்கிறது. அதற்கான பதிலை இந்த வீடியோவில் சுருக்கமாக காண்போம். இதுவரை நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். சனி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சியாக 2.5 வருடம் ஆகும். அஷ்டம சனியும் 2.5 வருடம் நடக்கும். 7.5 சனியில் 7.5 வருடம் தரும் கஷ்டத்தை சனி பகவான் அஷ்டம சனி நடக்கும்போது அந்த கஷ்டத்தை 2.5 வருடத்திலேயே தருவார் என்பதுதான் கொடுமையான விஷயம். அப்படி 7.5 வருடம் அனுபவிக்க வேண்டிய கஷ்டத்தை தான் கடந்த 2.5 வருடமாக கடகராசி என்பர்கள் அனுபவித்து வருகிறீர்கள். நீங்கள் பட்டு கொண்டிருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமில்லை. கடகராசி அன்பர்களின் கஷ்டத்தை சொல்லக்கூட ஆள் இல்லாமல் தவித்து கொண்டிருப்பீர்கள். அதுதான் உங்களுக்கு மிகுந்த வேதனையாக இருந்து கொண்டிருக்கிறது இன்று வரை. எல்லோருக்கும் நாம் ஆறுதலாக இருந்தோமே, நமக்கு ஆறுதல் சொல்லக்கூட அரவணைப்பாக கூட ஒருத்தர் இல்லையே என்பதுதான் உங்களின் வாழ்க்கையில் மிகவும் கொடுமையான விஷயமாக இப்பொழுது வரை இருந்து கொண்டிருக்கும். ஒரு ராசிக்கு 8இல் சனி சஞ்சாரம் செய்யும் காலகட்டம் அஷ்டம சனி காலகட்டமாகும். கடகராசிக்காரர்களுக்கு கடந்த ஜனவரி 2023 17ஆம் தேதியில் நடந்த சனி பெயர்ச்சியிலிருந்து அஷ்டம சனி ஆரம்பமாகி இப்பொழுது வரை நடந்து வருகிறது. இந்த அஷ்டம சனியானது வரும் சனி பெயர்ச்சி, அதாவது மார்ச் 29, 2025 நடக்கப் போகிற சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு அஷ்டம சனி முற்றிலுமாக முடியப் போகிறது. உங்களது வாழ்க்கை 100% மாற்றம் நிறைந்ததாகவும் நிம்மதி நிறைந்ததாகவுமே மாறப்போகிறது. இந்த சனி பெயர்ச்சியில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார். அதே போல உங்களுக்கும் கஷ்டங்கள் இடப்பெயர்ச்சியாகி உங்களது வாழ்க்கையில் நன்மைகள் குடிகொள்ளப் போகிறது. கடகராசி அன்பர்களே, எந்த கவலையும் இனி வேண்டாம். இத்தனை நாட்களை ஓடிவிட்டீர்கள், இன்னும் சில நாட்கள் தான். உங்களது வாழ்க்கையில் மிகவும் பொன்னான காலகட்டமாகவே அடுத்த 2.5 வருடம் அமையப் போகிறது. உங்களது வாழ்க்கையில் நல்லபடியாக அமைய எல்லாம் வல்ல சிவன் உங்களுக்கு ஆதரவாகவும் அரவணைப்பாகவும் இருக்கப் போகிறார். இந்த காலகட்டத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு, சிவ வழிபாடு மிகுந்த நன்மையை பெற்றுத்தரப்போகிறது. நன்றி.